இன்றைய முக்கிய நிகழ்வுகள். தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து 3ஆம் தேதி மோடி பிரச்சாரம், ரோட் ஷோ நடத்தவும் திட்டம். புதுச்சேரியில் சூடுபிடிக்க துவங்கியது தேர்தல், வீடு வீடாக ஓட்டு சேகரிப்பில் ஈடுபட்ட வேட்பாளர்கள். முதலமைச்சரை சந்தித்து வாழ்த்து பெற்றார் ஜோஸ் சார்லஸ் மார்டின். பூஜை செய்த எலுமிச்சை பழம் கொடுத்து ஆசீர்வாதம் செய்த ரங்கசாமி. புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆதரித்து வருகின்ற ஏப்ரல் 3ஆம் தேதி பிரதமர் மோடி புதுச்சேரி வரும் நிலையில் அன்றைய தினம் ரோட் ஷோ செல்ல உள்ளதாக மாநில தலைவர் ராமலிங்கம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் வருகின்ற ஏப்ரல் 9ஆம் தேதி சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. இந்த நிலையில் புதுச்சேரி தேஜ கூட்டணியினர் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் தேஜ கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர், மத்திய அமைச்சர்கள், பாஜக முக்கிய நிர்வாகிகள் பிரச்சாரத்திற்கு வருவார்கள் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி மாநில தலைவர் ராமலிங்கம் வேட்புமனு தாக்கல் செய்தபோது தமிழக பாஜக மாநில துணைத் தலைவர் குஷ்பு வந்திருந்தார். தொடர்ந்து அவருக்காக ராஜ்பவன் தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டார். இந்த நிலையில் பாஜக ஊடக மையத்தை மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா இன்று திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த புதுச்சேரி மாநில பாஜக தலைவர் ராமலிங்கம், வருகின்ற 3ஆம் தேதியன்று புதுச்சேரி தேஜ கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் மோடி பிரச்சாரம் செய்ய உள்ளதாகவும், மேலும் புதுச்சேரி வரும் அவர் ரோட் ஷோவில் கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவித்துள்ளார். குறைந்த வட்டியில் லோன் பெற்று தருவதாக பாகூர் நபரிடம் ரூபாய் 80,000 மோசடி கும்பல் ஏமாற்றியுள்ளது. புதுச்சேரி பாகூரை சேர்ந்தவரை மொபைல் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் தனியார் நிதி நிறுவனத்திலிருந்து பேசுவதாக அறிமுகப்படுத்தி பேசினார். அதில் குறைந்த வட்டியில் ரூபாய் 7 லட்சம் வரை லோன் பெற்று தருவதாக கூறினார். இதை நம்பி லோன் பெற விண்ணப்பித்தபோது செயலாக்க கட்டணம் செலுத்தும்படி கூறியுள்ளார். இதையடுத்து பல்வேறு தவணைகளாக மர்ம நபருக்கு ரூபாய் 80,281 செலுத்தியுள்ளார். ஆனால் அதன் பின் மர்ம நபரை தொடர்பு கொள்ள முடியவில்லை. இதேபோல் முத்தியால்பேட்டையை சேர்ந்தவர் 77,500, நயினார் மண்டபத்தை சேர்ந்தவர் 28,000, சாரத்தை சேர்ந்த பெண் 7,500 என 4 பேர் மோசடி கும்பலிடம் ரூபாய் 1,93,281 இழந்துள்ளனர். இதுகுறித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். முதலமைச்சர் ரங்கசாமி வைத்திய சுவாமிகள் ஆலயத்தில் நடத்திய சிறப்பு பூஜையில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டார். பின்னர் சுவாமி தரிசனம் செய்த அவர் பூஜை நிறைவுக்கு பின் பிரசாதம் வழங்கி முதலமைச்சர் வாழ்த்து தெரிவித்தார். மேலும் பூஜையில் பயன்படுத்தப்பட்ட எலுமிச்சை பழங்களையும் வழங்கி தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் முதல்வர் பொன்னாடை அணிவித்து வாழ்த்துக்கள் தெரிவித்தார். அப்படியே வாங்க. புதுச்சேரியில் திமுக போட்டியிடும் தொகுதிகளில் காங்கிரஸ் சார்பில் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளவர்களிடம் காங்கிரஸ் தேர்தல் பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் வாபஸ் பெறுவது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருப்பதாக காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் திமுகவுக்கு ஒதுக்கப்பட்ட காலாப்பட்டு, ராஜ்பவன், நெல்லைத்தோப்பு, மங்களம், திருப்புவனை ஆகிய 5 தொகுதிகளில் காங்கிரஸ் சார்பில் வேட்பாளர் தாக்கல் செய்த வேட்புமனுக்கள் ஏற்றப்பட்டது. இதில் சிலர் தங்களது மனுக்களை வாபஸ் பெற மாட்டோம் என்று அறிவித்துள்ளனர். இந்த நிலையில் லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பெத்திச்செட்டிப்பேட்டை பகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியநாதன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக போட்டியிடும் தொகுதிகளில் காங்கிரஸ் சார்பில் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளவர்களிடம் காங்கிரஸ் தேர்தல் பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் வாபஸ் பெறுவது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருப்பதாகவும் சுமூகமான தீர்வு ஏற்படும் எனவும் தெரிவித்தார். எங்கள் தலைவர் பேசின்னு இருக்காங்க, எங்களுடைய இன்சார்ஜும் பேசின்னு இருக்காரு. நாளைக்குள்ள முடிவாகும். அதான் பேசின்னு இருக்கிறாங்க. கண்டிப்பாக ஒரு சுமூகமான முடிவு ஏற்படும், தீர்வு ஏற்படும். நெல்லி
நெல்லித்தோப்பில் ஜெயக்குமாருக்கு ஜோஸ் சார்லஸ் மார்டின் தீவிர பிரச்சாரம் பூஜையுடன் துவக்கம். நெல்லித்தோப்பு தொகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் வேட்பாளர் ஜெயக்குமாருக்கு அக்கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். முன்னதாக காமராஜ் நகர் பிள்ளைத்தோட்டம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ ஆனந்தமுத்து மாரியம்மன் தேவஸ்தானம் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்து தனது தேர்தல் பிரச்சாரத்தை துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து அப்பகுதி மக்களை சந்தித்து வாக்கு சேகரித்த அவர் லட்சிய ஜனநாயக கட்சியின் சின்னமான தர்பூசணி சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக் கொண்டார். அப்போது மகளிர்கள் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். வில்லியனூர் தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் சிவா இன்று முத்துப்பிள்ளைப்பாளையம் கிராமத்தில் தேர்தல் பிரச்சாரத்தை துவக்கினார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதியில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி சார்பில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் திமுக மாநில அமைப்பாளர் சிவா இன்று அத்தொகுதிக்கு உட்பட்ட முத்துப்பிள்ளைப்பாளையம் கிராமத்தில் தனது தேர்தல் பிரச்சாரத்தை துவங்கினார். முத்துப்பிள்ளைப்பாளையம் கழுத்து முத்து மாரியம்மன் கோவிலில் பூஜை செய்து பிரச்சாரத்தை தொடங்கிய திமுக வேட்பாளர் சிவா அந்த வார்டுக்கு உட்பட்ட புதுநகர், புத்துக்கோவில் வீதி, GN பாளையம், பெனிசாமி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது அப்பகுதியில் கடந்த 5 ஆண்டுகளில் தாம் செய்த வளர்ச்சி பணிகளை பட்டியலிட்டும் துண்டு பிரசுரம் வழங்கியும் வாக்குகள் சேகரித்தார். பொதுமக்கள் மிகுந்த வரவேற்பு அளித்ததுடன் பெண்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். வாக்கு சேகரிப்பின் போது திமுக நிர்வாகிகள் மற்றும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள் உடனிருந்தனர். நான் மீண்டும் சபாநாயகராக ஆவேனா என்பதை முதல்வர் ரங்கசாமிதான் முடிவெடுக்க வேண்டும் என்றும் முதலில் எனது வெற்றியை அவரிடம் சமர்ப்பிப்பேன் என புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியில் போட்டியிடும் NR காங்கிரஸ் வேட்பாளரும் முன்னாள் சபாநாயகருமான சிவக்கொழுந்து தெரிவித்துள்ளார். NR காங்கிரஸ் கட்சியின் சார்பில் லாஸ்பேட்டை தொகுதியில் போட்டியிட முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்துக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் லாஸ்பேட்டை முருகன் கோவில் வீதி, கருவடிக்குப்பம் பிள்ளையார் கோவில் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று ஜக்கு சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். பிரச்சாரத்தின் போது செய்தியாளர்களிடம் பேசிய சிவக்கொழுந்து, நான் லாஸ்பேட்டை தொகுதிக்கு புதியவன் அல்ல. கடந்த 18 வருடமாக லாஸ்பேட்டை தொகுதி மக்களின் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்று வருகிறேன். NR காங்கிரஸ் ஆட்சியை மக்கள் மீண்டும் விரும்புகிறார்கள். எதிர்க்கட்சிகள் என்ன கூறினாலும் மக்கள் உறுதியாக இருக்கிறார்கள், தெளிவாக இருக்கிறார்கள். ரங்கசாமி தான் முதல்வராக வர வேண்டும் என்றும் ரங்கசாமி ஆசியுடன் நான் இந்த தொகுதியில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளேன். ஏற்கனவே இந்த தொகுதி எனக்கு மிகவும் பரிச்சயம் என்பதால் கண்டிப்பாக வெற்றி பெறுவேன். மீண்டும் சபாநாயகராக உங்களை பார்க்க முடியுமா என்கிற கேள்விக்கு பதில் அளித்த சிவக்கொழுந்து, நான் மீண்டும் சபாநாயகராக ஆவேனா என்பதை முதல்வர் ரங்கசாமி தான் முடிவெடுக்க வேண்டும் என்றும் முதலில் எனது வெற்றியை அவரிடம் சமர்ப்பிப்பேன் என கூறினார். மக்கள் முதல்வர் இருக்கிறார். நான் ஏற்கனவே இங்கே இந்த தொகுதியில் நான் வெற்றி பெற்றவன். இந்த தொகுதியிலே பல பணிகளை செய்திருக்கிறேன். நான் ஒன்றும் இந்த தொகுதிக்கு புதியவன் அல்ல. நான் 16 ஆண்டு காலமாக இந்த தொகுதியிலே பயணித்திருக்கிறேன். ஒவ்வொரு வீட்டிலே இருக்கிறவருடைய பெயர் எனக்கு தெரியும். ஒவ்வொரு வீதியிலே இருக்கிறவர்கள் எல்லாரும் எனக்கு தெரியும். நான் ஒன்றும் புதியவன் அல்ல. மக்கள் நல்ல சிந்தனையை என் மீது செலுத்தியிருக்கிறார்கள். அதன் மூலமாக நான் என்னுடைய வெற்றியாக நான் இந்த நேரத்தில் கருதுகின்றேன். அது மக்கள் முதல்வர் செய்ய, அதாவது எடுக்க வேண்டிய முடிவு. அந்த முடிவை நாம் வெற்றி பெற்று இந்த வெற்றியை அவரிடம் ஒப்படைத்த பிறகு அது மக்கள் முதல்வர் அவர்கள் என்ன முடிவு எடுக்கிறார்களோ அதுக்கு நான் கட்டுப்படுவேன். வரலாறு காணாத அளவில் வெற்றி பெற செய்வோம். காமராஜ் நகர் பாஜக நிர்வாகிகள் சூளுரை. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் காமராஜ் நகர் தொகுதி பாஜக நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தி ஆதரவு திரட்டினார். இந்த கூட்டத்தில் பாஜக நிர்வாகிகள் அனைவரும் ஒருமனதாக LJK தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு தர்பூசணி சின்னத்தில் வாக்களித்து வரலாறு காணாத அளவில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என சூளுரைத்தனர். தொடர்ந்து பேசிய கர்நாடக பாஜக பொறுப்பாளர் பிரசாத்ஜி, ஜோஸ் சார்லஸ் மார்டின் வெற்றி உறுதி. பாஜக நிர்வாகிகள் அனைவரும் ஒத்துழைத்து அவரை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பின்னர் உரையாற்றிய ஜோஸ் சார்லஸ் மார்டின், புதுச்சேரியில் நான் பார்த்தவரை பெரிய வளர்ச்சி இல்லை. தனியாக எதையும் சாதிக்க முடியாது. கூட்டணியின் மூலமே சாதிக்க முடியும். வெற்றி பெறும் வரை ஓய்வின்றி பணியாற்றுவேன். LJK கட்சி உறுப்பினர்கள் 30 தொகுதிகளிலும் கூட்டணி வேட்பாளர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும். காமராஜ் நகர் தொகுதியில் ஒவ்வொரு திட்டமும் செயல்படுத்தப்படும். இந்தியாவின் வளர்ச்சியில் பாஜகவின் பங்கு மிக முக்கியமானது. எனவே கூட்டணி கட்சியான நீங்கள் எனக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் ரிச்சர்ட் ஜான்குமார், அசோக் பாபு,
பாஜக மூத்த தலைவர் அன்பு செல்வம், தொகுதி பொறுப்பாளர் தாடி பாலாஜி, மொபைல் சரவணன், தொகுதி தலைவர் ஜெயக்குமார், பிரகாஷ் ராஜ், LJK தொகுதி தலைவர் கோகுல கண்ணன், முழுநேர ஊழியர் மணிதரன் மற்றும் பொதுச் செயலாளர்கள் துரைசாமி, சுரேஷ், பிரபாகரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பிள்ளையார்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் கோவிலில் நடைபெற்ற மண்டல பூஜை விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற பரிகார ஸ்தலமாக விளங்கும் பிள்ளையார்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவிலில் கும்பாபிஷேக விழா மார்ச் 8ஆம் தேதி வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மண்டல பூஜை விழா ஒவ்வொரு நாளும் உபயதாரர்கள் ஏற்பாட்டில் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது. நேற்று நடைபெற்ற மண்டல பூஜை விழாவானது முரளி பட்டாச்சாரியார் தலைமையில் நடைபெற்றது. இதில் சுவாமிக்கு பூக்களால் அர்ச்சனை செய்து மந்திரங்கள் ஓதி தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. மேலும் மண்டல பூஜை விழாவில் முன்னாள் மாவட்ட நீதிபதி செந்தில்குமார் மற்றும் துணை வட்டாட்சியர் முத்துக்குமரன் மற்றும் ஊர் பெரியோர்கள், முக்கியஸ்தர்கள் உட்பட பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். முன்னதாக மாலை 6 மணி அளவில் பரதநாட்டிய நிகழ்ச்சியும், அதனைத் தொடர்ந்து இரவு 8 மணி அளவில் பாரம்பரிய பொம்மலாட்டம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியை காண சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை கண்டு களித்தனர். தொடர்ந்து ஆலயம் சார்பாக விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் நிர்வாக அதிகாரி, திருப்பணி குழுவினர், பிள்ளையார்குப்பம் கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவர் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமியை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவரது இல்லத்தில் மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். அப்போது அவருக்கு பொன்னாடை அணிவித்து பூங்கொத்து வழங்கி வாழ்த்து பெற்றார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியில் இந்தியா கூட்டணியில் திமுகவுக்கு தொகுதி ஒதுக்கப்பட்ட போதும் காங்கிரஸ் சார்பில் வேட்புமனு தாக்கல் செய்த காங்கிரஸ் வேட்பாளர் குமரன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளார். புதுச்சேரியில் ஏப்ரல் 9ஆம் தேதி தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த நிலையில் இந்தியா கூட்டணியில் வேட்புமனு தாக்கல் செய்யும் நாளான 23ஆம் தேதி வரை தொகுதி பங்கீடு ஏற்படாததால் பல்வேறு தொகுதிகளில் திமுக, காங்கிரஸ் வேட்பாளர்கள் தனித்தனியாக வேட்புமனு தாக்கல் செய்தனர். இதில் ஒரு பகுதியான ராஜ்பவன் தொகுதியில் திமுக சார்பில் விக்னேஷ் கண்ணன் என்பவரும், காங்கிரஸ் சார்பில் குமரன் என்பவரும் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டு இருவரது வேட்புமனுவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. தற்போது ராஜ்பவன் தொகுதி திமுகவிற்கு ஒதுக்கப்பட்ட போதும் காங்கிரஸ் வேட்பாளர் குமரன் நேற்று முதல் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இன்றும் ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட கொசக்கடை வீதி, செட்டித்தெரு உள்ளிட்ட வீதிகளில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தொகுதி திமுகவிற்கு ஒதுக்கப்பட்டுள்ளது என்ற கேள்விக்கு இதுவரை காங்கிரஸ் தலைமை எங்களை வாபஸ் பெற கூறவில்லை என்றும், ஆதலால் நாங்கள் வாக்கு சேகரித்து வருகிறோம் என்றும் தெரிவித்தார். மக்கள் வரவேற்பு அமோகமா இருக்குது. இந்திய தேசிய காங்கிரஸ் சார்பாக ராஜ்பவன் தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு கொடுத்த தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கும், தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களுக்கும், மதிப்புக்குரிய ஐயா புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் VV ஐயா அவர்களுக்கும், மாண்புமிகு மக்கள் முதல்வர் PN நாராயணசாமி அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ராஜ்பவன் தொகுதியில் திமுக சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்க வாபஸ் வரப்போறீங்களா இல்ல அந்த உங்களுடைய பணி அது நீங்க தான் சொல்றீங்க. அது மாதிரி இது வரைக்கும் கட்சியில எந்த விதமான உத்தரவும் என்கிட்ட அது மாதிரி சொல்லவே இல்லை. அப்போ உங்களுடைய பிரச்சாரம் தொடரும். எங்கள் பிரச்சனை நல்ல சுமூகமா தொடர்கிறது. மக்கள்கிட்ட அமோக வரவேற்பு இருக்குது. சார், இந்திய கூட்டணியில திமுகவுக்கு சீட்டு ஒதுக்கப்பட்டதா அவங்க வெளியிட்டு இருக்காங்க. 13 தொகுதியில திமுக. அப்ப நீங்க கூட்டணியில இருந்து நீங்களும் வாக்கு சேகரிப்பு இந்த கேள்வி நீ கட்சி தலைவர்கிட்ட தான் கேட்கணும். எனக்கு அவர் கட்சி தலைவர் தான் எனக்கு A ஃபார்ம் B ஃபார்ம் கொடுத்துக்கிறாங்க. அதை வாங்கி நான் ஃபைல் பண்ணிட்டு பிறகுதான் என்னோட தேர்தல் பயணத்தை நான் கண்டினியூ பண்றேன். நாளைய தினம் நீங்க வாபஸ் பண்ணணும்னு சொன்னா கட்சி தலைமை உங்களை வாபஸ் பண்ண வற்புறுத்தினா பண்ணுவீங்களா மாட்டீங்களா? சொல்லட்டும், அப்புறம் பார்ப்போம். சொல்லட்டும், பார்ப்போம். சரி, அப்படி ஒரு கேள்வி எழலையே, நீங்க தான் கேட்கறீங்க. எனக்கு பாஸ் எங்க கட்சி தலைவர், அவர் சொன்னாதான் நான் கேட்கறேன். செய்வீங்க. அவர் சொல்லட்டும், அப்புறம் கேட்போம். அரியாங்குப்பம் சுப்பையா நகர் பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ பாலமுருகன் ஆலயத்தில் 24ஆம் ஆண்டு பங்குனி உத்திர காவடி திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. அரியாங்குப்பம் சுப்பையா நகரில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ பாலமுருகன் ஆலயத்தில் 24ஆம் ஆண்டு பங்குனி உத்திர காவடி திருவிழா நேற்று தொடங்கியது. இதனையொட்டி ஸ்ரீ பாலமுருகனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 12 மணி அளவில் பால் சாகை வார்த்தல், இரவு 7 மணி அளவில் சன்னதியின் எதிரே உள்ள கொடிமரத்திற்கு கொடி ஏற்றப்பட்டு காப்பு கட்டுதல் மற்றும் தீபாராதனை பிரசாதம் வழங்குதல் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அப்பகுதியில் உள்ள பக்த கோடிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
பாஜக தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் சந்தோஷ்ஜி அவர்களை புதுச்சேரி தலைமை அலுவலகத்தில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் மரியாதை நிமித்தமாக சந்தித்து வாழ்த்து பெற்றார். தொடர்ந்து புதுச்சேரியின் வளர்ச்சி திட்டங்கள் குறித்து புத்தகம் வழங்கினார். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து 3ஆம் தேதி மோடி பிரச்சாரம், ரோட் ஷோ நடத்தவும் திட்டம். புதுச்சேரியில் சூடுபிடிக்க துவங்கியது தேர்தல், வீடு வீடாக ஓட்டு சேகரிப்பில் ஈடுபட்ட வேட்பாளர்கள். முதலமைச்சரை சந்தித்து வாழ்த்து பெற்றார் ஜோஸ் சார்லஸ் மார்டின். பூஜை செய்த எலுமிச்சை பழம் கொடுத்து ஆசீர்வாதம் செய்த ரங்கசாமி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.